ஒரு 1000 வேகன்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு வைங்களேன். அந்த 1000 வேகன்சியில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 50 பேர் தான் செலக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 lakhs வந்து அடல் பென்ஷன் யோஜனை. இப்போ வந்து நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. மிச்சம் 950 பேர் வந்து நார்த் இந்தியாஸ் தான். அதாவது ஒரு நல்ல ஒரு பவரான போஸ்ட். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், சிபிஐ நீங்கள் எவ்வளோ படத்தில் பார்த்துருப்பீங்க. ஜென்ரல் ரீசனிங்கு, சரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸ், 4 சப்ஜெக்ட். ஆம்பியன் சூப்பராக இருக்கும், நீட் ட்ரெஸ்ஸிங்கு, நல்லா ஜாலியாக போய் ஜாலியாக வரலாம். போயிட்டு வரது கேபும் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேறு என்ன கொடுக்குறாங்க? ₹10 போட்டீங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா? சிபிஐலாம் உங்களுக்கு கண்டு தருவாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாருமே வந்து ஐடியில் தான் போகிறாங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களே, எப்படி நீங்கள் ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து ஹவ் யூ காட் இன்ட்ரெஸ்ட் டு அப்ளை டு திஸ் ஜாப்? ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஐடியில் இருந்தீங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஐடியில் தான் இருந்தேன். ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் ஜாப் தான் உங்களுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் புதுசாக வந்து சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு சேலரி நல்ல பேக்கேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட். அப்போதான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி நம்ம ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னும் போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜாப் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சின்னா என்னன்னா டாப் மோஸ்ட் லெவல், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி போஸ்ட் வருதுல்ல, அதெல்லாம் யூபிஎஸ்சி. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க தான் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சிஜிஎல்லாம் கிராஜுவேட் லெவலில் எடுக்கிறாங்க. ஓகே, ஹையர் செகண்டரி லெவலில் எடுக்கிறாங்க. +2, 10th அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒய் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்? ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் தான். செக்யூர் ஜாப். ஆமாம், உங்களுக்கு இதில் ஐடி ஜாப்ல ரெசெஷன் எப்போ போனால் எடுத்துருவான். நைட் ஷிஃப்ட் வேற. ஆமா, நைட் ஷிஃப்ட். இங்க வந்து நைட் ஷிஃப்ட் கிடையாது. இங்க நைட் ஷிஃப்ட் கிடையாது. நார்மலா வந்து 8 hours ஒர்க்கிங் தான். சூப்பர். கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி ஒரு மெயினான காரணம். அதான் நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து அப்ளை பண்ணா ஈஸியா கிடைச்சிருமா? அது என்ன ப்ராசஸ்? அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் எடுக்கிறாங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய பேர் தெரியுது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து நார்த் இந்தியா தான். இப்போ நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் நீங்கள் பார்க்கலாம், முக்கால்வாசி கவுண்டர்லேயே நார்த் இந்தியா தான் வந்துருக்காங்க. இது இல்லாமல் கிராமத்தில் எங்கே போனீங்கன்னாலும் அங்கே வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும் கிராம மக்களுக்கு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்திக்காரங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. ரைட். ஏன்னா நானே போஸ்ட் ஆஃபீஸ் பல வருஷம் ஆகுது. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நிறைய ஜாப் இருக்குது. அது இன்கம் டேக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு. நீங்கள் ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா செக்கிங் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்கு எக்ஸைஸ் ஆஃபீஸர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், ஆடிட் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு பேக்கேஜில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் எல்லாமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருக்கு. ஓகே, அது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாதனால மொத்தம் ஒரு 1000 வேகன்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு வைங்களேன். அந்த 1000 வேகன்சியில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 50 பேர் தான் செலக்ட் ஆகும். மிச்சம் 950 பேர் வந்து நார்த் இந்தியாஸ் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க யாருமே அப்ளை பண்ணுறது இல்லை. அப்ளை பண்ண யாருமே அந்த அளவுக்கு கிளியரும் பண்ணுறது இல்லை. அதாவது அப்ளை பண்ணுறதே ஒரு 100 பேர்னு வைங்களேன், அதில் ஒரு 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி தான் வராங்களே தவிர எல்லாருமே நார்த் இந்தியா வராங்க. அதனால நம்ம தமிழ்நாடு மக்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய வெப்சைட்டில் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் வெப்சைட் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் விடும்போது போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து 2 கட்டமாக நடக்கும். அதை அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா வேலை கிடைச்சி. ஸோ வந்து இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இப்போது அப்ளை பண்ணுறது? குவாலிஃபிகேஷன் வந்து 10th எடுக்கிறாங்க, +2 எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. அதை அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை. அதாவது இப்போ +2லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டிஎஸ்ன்னு ஒரு போஸ்ட். எம்டிஎஸ்னா இப்போ என்னன்னா, இப்போ ஆஃபீஸில் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது ஃபைல் எடுத்து வைக்கிறது, டேட் ஸ்டாம்ப் படிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். +2 கம்பெனி கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு பவரான போஸ்ட். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஓகே, இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ். சரி. சிபிஐ நீங்கள் எவ்வளோ படத்தில் பார்த்துருப்பீங்க. எப்படி எடுக்கிறான்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அப்படியா? ஓகே. சிபிஐ, நார்காட்டிக்ஸ் பீரோ, இன்டெலிஜென்ஸ் பீரோ. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது? இதுக்கு சேம் ப்ராசஸ்? அதான் கிராஜுவேட்
அதான் டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி படிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் இதுல நல்ல இந்த போஸ்ட்ல இருக்கு, ஃபேன்சியான போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். உங்களை வந்து 6 வருஷத்துக்கு நீங்க வந்து வெளிநாட்டிலேயே இருக்கலாம். 6 வருஷம் இங்க இந்தியாவில் எந்தெந்த நாடு இப்போ வந்து இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்ல சரி அவங்களுக்கு கீழே வந்து நம்ம வந்து இருப்போம். அதாவது அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ, இப்போ ஓமன், கத்தார், இந்த மாதிரி பல வெளிநாட்டுக்கு அங்கே ஒரு 3 வருஷம் இருக்கும், இங்கே ஒரு 3 வருஷம் இருக்கு, இல்லை அங்கே ஒரு 6 வருஷம் இருக்கும், இங்கே ஒரு 6 வருஷம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. இன்கம் டேக்ஸு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினிங் ஆஃபீஸர், நீங்கள் போர்ட்டு இந்த ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா செக் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே இது கீழே தான் வரும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக ஒரு ஆப்பே விட்டுருக்காங்க, மை எஸ்எஸ்சி. பிளே ஸ்டோர்ல மை எஸ்எஸ்சின்னு ஒரு ஆப்பே இருக்குது. முன்னாடி வந்து வெப்சைட்டு நம்ம போயிட்டு அதில் பாதி நேரம் வந்து கிடைக்கும், பாதி நேரம் வந்து அந்த இது கிடைக்காது உங்களுக்கு. இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக இப்போ இந்த வருஷம் தான் லான்ச் ஆச்சு அது மை எஸ்எஸ்சின்னு ஒரு ஆப். வந்து அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு, அதாவது என்னென்ன வந்து சிலபஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அதை நோட்டிஃபிகேஷன் விடும்போது அதில் பார்த்துட்டே இருங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் 2 எக்ஸாம் இருக்கு, Tier 1 Tier 2. Tier 1 Tier 2. ஓகே. அதாவது நீங்கள் சிலபஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சின்னு போய் விழுறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ். ஓகே. அதாவது வந்து அதில் நீங்கள் பொலிட்டி படிக்கணும், எக்கனாமி படிக்கணும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் தான். ஜென்ரல் ரீசனிங்கு, சரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸ், 4 சப்ஜெக்ட். ஓகே. இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனால ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஆப்ஷனல் ஆன்சர் மாதிரி வரும், இந்த 1 மார்க் மாதிரி. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து Tier 2ல வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். இந்த 4 சப்ஜெக்ட் தான் வரும். இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து நல்லா தரவாக இருந்தீங்கனால கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஆப் மூலியமாக பண்ணுறது. அதுக்கு வந்து ஃபீஸு அந்த மாதிரி எதாவது சார்ஜ் பண்ணுறாங்களா எப்படி? அதுக்கு ஃபீஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பேசிக் தான். அதாவது வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து வெறும் 100 rupees. மற்றபடி உமன், அதாவது லேடிஸுக்கு, எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். அவங்க வந்து அதான் எத்தனை டைம் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், அவங்க ஏஜ் லிமிட் இருக்கிற வரைக்கும். ஏஜ் லிமிட், ஓகே. சரி, இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போது மென் உமனை பற்றி பேசும்போது there is any possibilities for transgenders, அவங்களும் அப்ளை பண்ணலாமா? இப்படி அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டிரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ணலாம் சார், அதுக்கும் இருக்கு. ஆமாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எப்படி? இப்போ ஏஜ் லிமிட்ன்றது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி. நான் தான் சொன்னேன் ஹையர் செகண்டரினா வந்து உங்களுக்கு 18 years தான். 18 years இருக்கும்போது 18 to 30 இதுதான் பேசிக்கு. 30, ஓகே, சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி. அதாவது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு 32 அந்த மாதிரி வரும். அது இல்லாமல் வந்து கேஸ்ட் வைஸாகவும் கொடுக்குறாங்க. இப்போ ஓபிசிக்கு நார்மலாக வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 30. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓபிசிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 years வரும். ஒரு எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 years, உமன்னா ஒரு 2 year. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 தான். அப்போ ஆமாம், 33க்குள்ள 35க்குள்ள யூ ஹேவ் டு அப்ளை. ஆமாம், 35 தான். அது வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ல வந்து அப்ளை பண்ணிட்டோம், கிடைச்சிச்சு, ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் வி கெட் அவுட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்? பெனிஃபிட்ஸ்னா என்ன சார்? பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலாம். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலாம்னா எப்படி சொல்றீங்க? ஜாலியாக சுத்துறதுக்கு உங்களுக்கு யாரும் சம்பளம் தர போறது இல்லை. சரி, இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்றது, இப்போ ஐடி ஜாப்ல இருக்கவங்க வந்து ஏசி நல்ல உள்ள சோறு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம், ஆம்பியன் சூப்பராக இருக்கும், நீட் ட்ரெஸ்ஸிங், நல்லா ஜாலியாக போய் ஜாலியாக வரலாம், போயிட்டு வரது கேபும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை என்ன கொடுக்குறாங்க சொல்லுங்க? லெட்ஸ் கம்பேர் வித் ஐடி ஜாப் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப். சொல்லுங்க சார். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் ஜாப். இங்கேயும் கிட்ட ஜாப் செக்யூரிட்டி தான் வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே தீக்கிட மாட்டாங்களா உங்களை? டைமிங் சொல்லுங்க. டைமிங் வந்து 10 to 6. சில ஆஃபீஸ்ல வந்து 9:30 to 5:30. ஓகே, புரியுதுங்களா? ஆனா வந்து உங்களுக்கு ஐடி ஜாப்ல வந்து இந்த மாதிரி அஷ்யூரன்ஸ்லாம் நீங்க கொடுக்க முடியாது. கரெக்ட். எந்த ஷிஃப்ட் 24/7 எப்போ கூப்பிடுறாங்க போய் ஆகணும். அதே மாதிரி லீவ்ல உங்களுக்கு ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு மண்டே ஆஃப் மாறும். ரைட்டு. புரியுதா? ஏதாவது பர்சனல் கமிட்மெண்ட்னா கூட உங்களால எதுவும் பண்ண முடியாது. ரைட்டு. போகும். இதுல வந்து கம்பல்சரியா வந்து சண்டேனா சண்டே லீவ். சண்டே மட்டும் தான் லீவ். சண்டே மட்டும் லீவு. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்னா இப்போ ஒரு சர்க்கிள் லெவல்ல, ரீஜன் லெவல்ல அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு. மற்ற எல்லா இடத்துலயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல
சாட்டர்டேவும் இருக்கும், சண்டே மட்டும் தான் லீவ். அதாவது வாரத்துக்கு 6 நாள் இருக்கும். பெரும்பாலும் மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்கம் டேக்ஸ்லாம் வந்து வாரத்துக்கு 5 நாள் தான். போஸ்ட் ஆஃபீஸ் 6 நாள் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால ஏதோ மக்கள் வந்து எதுவும் தெரியாமல் இருந்தால் சனிக்கிழமை கூட போஸ்ட் ஆஃபீஸ் இயங்கன்னு சொல்லிக்கிறேன். சனிக்கிழமை கூட நீங்கள் வந்து டெபாசிட் உங்கள் பணம் போடலாம், பணம் எடுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து சேவிங்ஸ், ஹவு தட் ப்ராசஸ் ஒர்க்ஸ்? பேங்க் இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ போஸ்ட் ஆஃபீஸும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பேங்கை விட இந்தியாவிலேயே அதிக பிரான்ச் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பேங்க்னா இப்போ ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு தமிழ்நாட்டில் இப்போ தோராயமான ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்று இருக்கும். ஓகே. ஆனால் மூளை முடுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் சொல்றீங்க? 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியாவில் மட்டும். மூளை முடுக்கு கிராமம் சென்னையிலயும் ஏகப்பட்ட, அதாவது நிறைய பேர் நீங்க எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கலாம் கண்டிப்பா. ஒரு பிஓனா பிரான்ச் ஆஃபீஸ், சின்ன சின்ன கிராமத்துல கூட எங்கிற வந்து ஆஃபீஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். பேங்க் அளவுக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அதிகமா தான் இருக்கும். அதாவது ஏடிஎம் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்துருச்சு, மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய கேட்டகரியா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து சேவிங்ஸ் பேங்க் இருக்கு. சேவிங்ஸ் பேங்க்னா நீங்க பணம் எப்போனா போடலாம், எப்போனா எடுக்கலாம். இல்ல நீங்க பணத்தை ஒரே மாதிரி போட்டுட்டு மாசம் மாசம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும், அந்த மாதிரி கேட்டகரி இருக்கு. இல்ல மொத்தமா ஒரே அடியா போட்டுட்டு ஒரு டைம் டெபாசிட், அதாவது ஒரு வருஷத்துல வேணும். ஸோ நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணலாமா? ஆமா சார், கூகுள் பேல நீங்க போட்டுக்கலாம். கூகுள் பேல இப்போ நீங்க ஏடிஎம் கார்டு, பேங்க் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கல்ல, ஓகே. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கார்டு. ஆமா, கூகுள் பேல இப்போ நானும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேங்க்குதுன்னு இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க கூகுள் பேல இது பண்ணிட்டு நீங்க யாருக்கு வேணா பணம் அனுப்பலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என்ன ப்ராசஸ்? இப்போ அக்கௌண்ட் ஓபன் யார் வேணா வந்து பண்ணலாமா? அதுக்கு ஏதாவது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோமா? சாதாரணமா வந்து யார் வேணா பண்ணலாம். பேங்க்ல நீங்க எப்படி பே பண்ணுவீங்க அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது எதுனா பண்ணலாம். இன்னும் கேட்டா இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து முன்னாடி எல்லாம் வந்து வெறும் 50 ரூபா இருந்தா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி. இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுனால, அதாவது எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால மினிமம் வந்து 500, மினிமம் பேலன்ஸ் 500. நீங்க பேங்க்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 1000, மினிமம் 2000 வச்சிருக்கணும். இதுல வந்து மினிமம் 500 இருந்தா போதும். கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரியும் பண்ண முடியுமா போஸ்ட் ஆஃபீஸ்ல? இல்ல, கரண்ட் அக்கௌண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல? இது வந்து வெறும் சேவிங்ஸ் மட்டும் தான். சேவிங்ஸ் மட்டும் தான். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இல்ல, இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதாவது மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கு, எல்லாமே அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா சில விஷயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா? பார்சல் அனுப்புறதா இருக்கட்டும், லெட்டர் அனுப்புறதா இருக்கட்டும். இப்போ யாருமே வந்து லெட்டர் அனுப்புறது இல்லை, பட் பார்சல் அனுப்புறது கூட வந்து வெளிநாட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா போனாக்கா ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும்ல. ஆமா, அந்த ப்ராசஸ்லாம் எப்படின்றது சொல்லுங்க கொஞ்சம். அதாவது நீங்க பிரைவேட் பார்சல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரேட்ஸ் இருக்கும். ஓகே. பிரைவேட் பார்சல்னா கொரியர் அந்த மாதிரி சொல்றேன். ஆனா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பேசிக் ரேட்ஸ் தான். அதாவது இங்க இருந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறீங்கன்னா ஒரு 35 ரூபா, நம்ம சென்னைக்குள்ள அனுப்புனா ஒரு 25. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்சல் வந்து மாறும் ரேட்டு. மற்றபடி பேசிக்கா வந்து நீங்க ஒரு பார்சல் ஏதாவது அனுப்பணும்னா நீங்க வேற ஏதாவது கொரியர் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 100 ருபீஸ் இருக்கும். ஆனா இங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் ரேட்டா 25, அதாவது ஸ்பீடு ரிஜிஸ்டர்னா ஒரு 35, அந்த லெவல்ல தான் இருக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரி இருந்தா கூட வெளிநாட்டுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு கொரியர் சர்வீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஆமா ஆமா. ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ ஒரு லண்டனுக்கு அனுப்புறோம், எதுக்கு அனுப்புறோம்னா வந்து பேசிக் ரேட்டு தான். ஒரு 10,000 தான் உங்களுக்கு வரும், அது வெயிட்டை பொறுத்து. ஆனா இதுதான் வந்து பெஸ்ட் ரேட் உங்களுக்கு. இது இல்லாம பார்சல் இல்லாம பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சர்வீஸ் பண்றோம். இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்ஐசினா இன்சூரன்ஸ்னால எல்ஐசி தான். ஆனா எல்ஐசில இருக்கிறவங்களே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் போடுவாங்க, அது யாருக்கும் தெரியாது. போஸ்ட் பிஎல்ஐ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு போனஸ் உங்களுக்கு தரும். அதாவது இருக்கிறதுலயே அதிகமான இன்சூரன்ஸ்ல போனஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அது போஸ்ட் ஆஃபீஸ்ல தர வந்து பிஎல்ஐ தான். அப்படி அது எப்படி சொல்லுங்க, அது எப்படி பண்ணும்? அதான் இன்சூரன்ஸ் நம்ம போடுற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புறேன், சரி பிஎல்ஐ எடுக்க விரும்புறேன்னா உங்களுக்கு பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ஓகே. அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு இந்த வயசுல வேணும், எனக்கு இந்த வயசுல வந்து ஒரு அமௌண்ட் வேணும். லாங் டேர்மும் போட்டுக்கிட்டலாம். லாங் டேர்மும் போட்டால் உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க கட்டுற ப்ரீமியம் வந்து கம்மியாகும். சரி. ஷார்ட் டேர்மா ஒரு 45 வயசுல எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இப்போ இன்சூரன்ஸ்னால நம்ம இறந்தாதான் காசு வரும்ன்றதுலாம் இல்லை. கரெக்ட். ஒரு 45 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, நான் வந்து இந்த மாதிரி போட போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் மாசம் மாசம் மாறும். ஆமா, அதுக்கு 45 வயசுல வந்து எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் வேணும், ஒரு 10 லட்சம் வேணும், அதுக்கேற்ற மாதிரி.
50 இயர்ஸ்னா நீங்க லாங் டேர்மா கட்டுறீங்கல்ல, 50 வயசுல வேணா இன்னும் ஒரு 5 வருஷம் சேர்த்து கட்டுறீங்க. ஓகே. அப்போ வந்து அதை டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் 55னா 1, 58னா 1, 60 60 வயசு வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். புரியுது. 60 வயசுக்கு மேல நீங்க அதான் ஒரு 55 வயசுக்கு மேல உங்களால இன்சூரன்ஸ் போட முடியாது. 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கேரண்டியா தருது. சூப்பர். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கா? அது எப்படி? மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சிடென்ட் கவரேஜ்னா நீங்க ஒரு 350 ரூபா கட்டுனீங்க அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு வந்து எதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா உங்க ஃபேமிலிக்கு வந்து அமௌண்ட் போற மாதிரி அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு. சரி. அதுக்கப்புறம் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. இப்போ வந்து நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. பென்ஷன் கிடையாது. பென்ஷன் இருக்கா உங்களுக்கு? இல்ல. அந்த மாதிரி வந்து பென்ஷன் வேணும்னா கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுறீங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கார்பஸ் அமௌண்ட், அதாவது அதை சேர்த்து உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இதையே ஒரு பென்ஷன் மாதிரி, அதாவது நீங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் போடுவீங்க. சரி. நீங்க ஒரு 1000 ருபீஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு 1000 ருபீஸ் போடுவாங்க. ஓகே. பிஎஃப் மாதிரி தான் சொல்றீங்க. பிஎஃப் மாதிரி உங்களுக்கு வந்து பென்ஷனா இது வந்து மாசம் வந்து உங்களுக்கு ஏஜுக்கு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இது வந்து பென்ஷன் மாதிரியே, நீங்க பென்ஷன் நீங்க பிரைவேட்ல இருந்து பென்ஷன் இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா. இந்த ஸ்கீம் பேர் என்னது? இது வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா, APYன்னு வாங்க. APY அட்டல் பென்ஷன் யோஜனா. இது வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா மக்களுக்கு சொல்லுங்க. அதான் சார், நீங்க இப்போ கூகுள்ல போனீங்கன்னா SSC அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒரு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த லிங்க் மூலமா போய் அப்ளை பண்ணலாம். சரிங்க. இல்லாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மை SSCன்னு ஒரு ஆப் இருக்கு. சரி. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்பும் இந்த மாதிரி லிங்க்கும் இது இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல தரும். நீங்க அப்ளை பண்றோன்னு இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூப்பர். ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டில் வந்து நேம் கரெக்ஷனாக இருக்கட்டும், நேம் மாத்துறதா இருக்கட்டும், இதுவும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்களா? ஆமாம். ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உங்களுக்கு எல்லா விதமான கரெக்ஷனுமே வந்து, அதாவது ஃபோட்டோ கரெக்ஷன், ஃபோட்டோ மாற்றி தரணும் அப்படின்னா கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அணுகலாம். உங்கள் கைரேகை அதாவது சரியாக வந்து எங்கேயுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் போய் கைரேகை வைக்கிறீங்க, சரி, எப்பயுமே வந்து எரர் அடிக்குதுன்னா நீங்கள் கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு, சரி, உங்கள் அட்ரஸ் மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் சர்வீஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சரி. நீங்கள் வந்து ஒரு அதுவும் வந்து பேசிக் அமௌண்ட் தான். ஒரு இப்போ அட்ரஸ் மாற்றுறதுனா வந்து ஒரு 50 ருபீஸு. ஓகே. 50 to 100 ருபீஸ். நீ 2 சேஞ்ச் ஃபோன் நம்பர் மாற்றுறதுனா ஒரு 100 ருபீஸு. ஓகே. இந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரூஃப் தரணும். ஆனால் அதாவது அட்ரஸ் மாற்றுறது மட்டும் ப்ரூஃப், மற்றபடி நீங்கள் சாதாரணமாக வந்து ஃபோன் நம்பர் மாற்றுறதுலாம் வந்து ப்ரூஃப் எதுவும் நம்ம வந்து கேட்க போகிறது இல்லை. சரி. அட்ரஸ் மாற்றுறதுக்கு உங்கள் அதாவது EB கார்டோ, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க இல்லை ஒரு வீட்டோட அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் சர்வீஸ் வந்து ஆதாரில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டு உங்களுக்கு 15 to 30 டேஸில் உங்களுக்கு வந்து பார்சல் அதான் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த டெலிவரிலாம் ஃப்ரீ தான். ஏன்னா இங்கே பேமெண்ட் பண்ணிடுறீங்களா, அதில் சேர்த்து அந்த பேமெண்ட். சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வரணும்னா நீங்கள் ஆன்லைன் அப்டேட் ஆகிடும். ஒரு 1 வீக்கில் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கணுமா, இல்லை வந்து மெயின் பிரான்ச்சில் பார்க்கணுமா, எப்படி? அது எல்லா ஹெட் ஆஃபீஸ்லையும் இருக்கும் சார். பிரான்ச் ஆஃபீஸ்லையும் முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே இருக்குது உங்களுக்கு. இருக்கும். ஆமாம், முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் இருக்குது. சூப்பர். அதனால நீங்கள் எங்கே போய் ஆதார் அப்டேட் பண்ணுறதுனாலும் போஸ்ட் ஆஃபீஸை வந்து அணுகலாம். தங்க மகள் திட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்களேன். அதான் சார், நான் ஏகப்பட்ட சர்வீசஸ் நிறைய சர்வீசஸ் இருக்கு. நிறைய சர்வீசஸ் இருக்கு, நிறைய சேவிங்ஸ் இருக்கு. சேவிங்ஸ்ல அதாவது வந்து நீங்க வந்து இப்போ அமௌண்ட் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு பல்கா வச்சிருக்கீங்க. சரி. எனக்கு வந்து மாசம் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம், மந்த்லி உங்களுக்கு வந்து இன்கம் வரும். அப்படியா? ஒரு 5 lakhs நீங்க போடுறீங்க, அதுல வந்து மாசம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி கொடுத்துருவாங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்? 5 lakhs போட்டா 5 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ஆமா மந்த்லி உங்களுக்கு வரும். ஓகே. இல்ல அதாவது வந்து நான் ஒரு சீனியர் சிட்டிசன் அதாவது ஒரு 60 வயசு மேல ஆயிட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கும் வந்து மாசம் வாங்கிக்கலாம். 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கு பண்ணி, அதாவது ஒரு வருஷத்துல 4 குவார்டரா பிரிச்சிருவாங்க. சரி. அதாவது ஜனவரி டு மார்ச் இது ஒரு குவார்டர். அந்த மாதிரி ஒரு 12 மாசத்தை வந்து 3 மாசமா பிரிச்சு, சரி, அந்தந்த தேதியில வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு.
அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும். சீனியர் சிட்டிசனுக்கு இருக்கிறதுலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இப்போ வந்து உங்களுக்கு பொம்பளை குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், அது வந்து இங்கிலீஷில், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதாவது இந்த குழந்தைக்கு 10 வயசுக்குள்ளேயே 10 வயசுக்குள்ளே தான் உங்களால் போட முடியும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுலாம். இப்போ நம்ம பொன் குழந்தை இருக்குது, அந்த பொன் குழந்தைக்கு 10 வயசுக்குள்ளே 10 வயசு தான் ஆகுதுன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை போட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆகும்போது, அதாவது ஒரு +2 படிக்கணும் வைங்களேன், ஒரு 18ல், சரி 18 வயசுல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ, அதாவது அந்த பொண்ணோட 14 வயசு வரைக்கும் தான் உங்களால் கட்ட முடியும். சரி. நீங்கள் 10 வயசுல ஆரம்பிங்க, இல்லை அது பிறந்ததுலேருந்தே இப்போ ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, அது பேரில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிரு. சரி. அதனோட 14 வயசு வரைக்கும் அதாவது மினிமம் வந்து 1000 மாதம், ஓகே, மேக்ஸிமம் வந்து 1.5 lakhs. ஓகே. இதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கே உங்களால வந்து 1.5 lakhs தான் போட முடியும். சரி. அதிகபட்சம் மினிமம் உங்களால ஏதோ 10 ரூபா போட முடியுதோ, அதாவது மினிமம் வந்து 1000 மாதிரி வச்சுட்டாங்க. சரி. 1000 ரூபா 1500 அந்த மாதிரி மாசம் மாசம் நீங்க போட்டுக்கிட்டே வரீங்க. அது கார்பஸா வந்து ஒரு 1,50,000 வர வரைக்கும் நீங்க ஒரு வருஷம் போட்டுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 14 years வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பணம் போட முடியும். அதுக்கப்புறம் பணம் போட முடியாது. ஆமா. அந்த 14 yearsல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 yearsல அந்த குழந்தையோட 18 yearsல வந்து அந்த படிப்பு செலவுக்காக நீங்க கட்டின அமௌண்ட்ல வந்து நீங்க பாதி வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. கட்டின அமௌண்ட்னா என்ன, வந்து நான் போடுற பணத்தையும் தான் பாதி தருவாங்களான்னு அப்படி கிடையாது. சரி. இந்த 14 yearsக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அப்புறம் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு ரொம்ப அதிகம். 8.5 8.5% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு அந்த அமௌண்ட்ல வந்து நீங்க ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து, அதாவது அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி. பண்ண உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ அந்த பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு 18 yearsல கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணோட மேரேஜ் வந்து 21 yearsல, அதான் மேரேஜ் 21 yearsல நடந்தால் மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. அப்படி இல்லாட்டி ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 21 years, அதாவது 18 to 21க்குள்ள உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னா சரி, நீங்கள் வந்து அந்த அந்த நம்ம இன்விடேஷனு அந்த மேரேஜ் ப்ரூஃப்லாம் நீங்கள் காமிச்சு 18 to 21க்குள்ள வாங்கிக்கலாம். அப்படி மேரேஜ் ஆவாட்டி 21 yearsல உங்களுக்கு கண்டிப்பா வந்து க்ளோசர். 14 years வரைக்கும் தான் பே பண்ணணும். ஆமா. அதுக்கப்புறம் பே பண்ணவே தேவையில்லையா? பே பண்ண தேவையில்லை. பே பண்ண முடியாது உங்களால. முடியாது. 14 years தான் அது. இந்த 14 years வரைக்கும் தான் நீங்க பே பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஃபுல் அமௌண்ட் 18 yearsல இருக்குது. அந்த குழந்தைக்கான செக்யூரிட்டிக்கு தான் சார் நம்ம வந்து இந்த மாதிரி சேமிப்பு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. 18 yearsல அதுக்கு ஒரு படிப்பு செலவு இருக்கும். +2ல காலேஜ் போகுது, +2 காலேஜ் போகுதுன்னா அந்த காலேஜோட ஃபீஸுக்காக ஒரு பாதி அமௌண்ட் நீங்க கட்டினதுல இருந்து அதுல இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொகை இருக்கும். நீங்க 1 லட்சம் ரூபா நீங்க வந்து ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு பேசுவோம் சார், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து மாசம் வந்து 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 மாசம் எவ்வளோ ஆச்சு? 12,000 ஆச்சு. இன்டூ 14 yearsனாக்கா அப்ராக்சிமேட்டா ஒரு 1,68,000 வருமா? இதை வச்சு சொல்லுங்க. 1,68,000 வருது அப்படின்னா இதுல இருந்து 18 yearsக்கு அப்புறமா எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. இட்ஸ் ஃபைன். நீங்க வந்து இப்போ 1,68,000, அதாவது இந்த 14 yearsல கட்டிருக்கீங்க. கரெக்ட். ஆமா. சரிங்களா? இப்போ நீங்க கட்டின அமௌண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கா இருக்கும் உங்ககிட்ட இருக்கும். அப்பனா ஒரு 3 lakh 4 lakhs கிட்டே வருமா? ஆமா, 4 lakhs 3 lakhs இருந்து 4 lakhs. ஓகே. அந்த அளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கா, அதாவது நீங்க மாசம் 1000 ரூபாய் கட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடுச்சு. சரி. அந்த இப்போ 3 lakhs கிட்ட 3 lakhs வச்ச அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து 18 yearsக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1.5 lakhs வந்து நீங்க 18 yearsக்கு எடுக்கலாம். 21 yearsக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம். நீங்க கட்டினதுனா பாதி தான். ஆனா ஒரு 2 மடங்கு தான தொகை வந்து இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த SSN இல்ல. ஆண் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா PPFன்னு இருக்கு. அது ஆண் குழந்தைங்க இல்லை, எல்லாருமே போட்டுக்கலாம். அது லேடிஸ் போடுறதுனாலும் போடலாம், ஜென்ட்ஸ் போடுறதுனாலும் போடலாம். சரி. ஆண் குழந்தைங்க இதுவும் பாத்தீங்கன்னா 15 years, அது வந்து 21 years லேடிஸ்க்கு. ஓகே. இது வந்து PPF வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். சரி. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா இது ஒரு சேமிப்பு தொகை. இதுல வந்து இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம், அதாவது அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா PPF வந்து ஒரு 15 வருஷம். இதுவும் அதே மாதிரி தான் பேசிக்கா. ஆமா, அதாவது பேசிக்கா ஒரு 1000 ரூபாய் மாசம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1.5 லட்சம். அதுக்கு 15 yearsல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட போட்டு நல்ல ஒரு அமௌண்ட் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்ன ஸ்கீம் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுமா? ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அதாவது வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்க பார்த்த அனைத்து டீட்டெயிலும், அதாவது எந்தெந்த கேட்டகரி எப்படி போடலான்ற ஃபுல் டீட்டெயிலு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து போட்டுருவோம். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சேலரி பத்தி சொல்லவே இல்லை. எப்படி சேலரி எப்படி கிடைக்கும் சொல்லுங்க.
சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் சார் இதில். ம் அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 lakhs. அதாவது நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். எக்ஸசைஸ் ஆஃபீஸர், சென்ட்ரல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹை கேட்டகரி. சிபிஐல உங்களுக்கு கன்று தருவாங்க என்ன கேட்டிங்கன்னா. ஆமாம், கன்னு வேணாம், சேலரி சொல்லுங்க. அதான் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் வாங்க முடியும். மேக்ஸிமம் அது. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சார், ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் தரல. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்னா வந்து இன்க்ரிமெண்ட் வரும் வருஷத்துக்கு. ஓகே, அந்த மாதிரி வரும். பேசிக்காக வந்து இப்போ +2 கேட்டகரியில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்கன்னா ஒரு 25,000 30,000 +2க்கு அந்த அளவுக்கு தராங்க இதில். ஒரு 25,000 ஒரு 30,000 அதுக்கு வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது உள்ளேயே வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் வரும். நீங்கள் அந்த எக்ஸாம்லாம், அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸாம், அதாவது போட்டி வந்து நமக்குள்ளே இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும் போட்டி போட்டு மேலே ஓகே ஓகே. அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டி போட்டு கூட நீங்கள் ஒரு கேட்டருக்கு வந்து நீங்கள் மேலே போகலாம். ஓகே அசாதீன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ விஷயம் இருக்கிறது வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன் மூலிமா மக்களுக்கு தெரியறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூ மூலமாக மக்களுக்கும் வந்து நிறைய வந்து விஷயத்தை வந்து நான் பகிர்ந்தன்றதில் உண்மையுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேக்கன்சிலாம் வந்து ஒரு 90% வந்து நார்த் இந்தியாவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கெஸ்ட்டோட மீட் பண்ணுவோம். ஐ வில் see you in next video. Until then, see you. Bye.